எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சொல்லி முடியாத சோதனைகளும் போராட்டங்களும் கண்டிப்பாக வரும். எப்பொழுது சோதனை வருகிறது என்று சொல்ல முடியாது, என்ன விதமான சோதனை வருகிறது என்றும் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், சோதனை காலகட்டத்தில் நமக்கு வருகிற சோதனையை நாம் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்திரத்தில் சென்று உபவாசித்து ஜெபிக்கிறார். தேவன் தனக்கு கொடுத்த சித்தத்தை நிறைவேற்றும்படி ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசித்து ஜெபித்து தனது மகிமையான ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி அவர் 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த உடனே என்ன நடக்க வேண்டும்? தேவனுடைய கிருபை கிடைக்க வேண்டும், புதிய அபிஷேகம் கிடைக்க வேண்டும், அல்லது ஆவிக்குரிய நல்ல பலன் கிடைக்க வேண்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து முடிக்கும் பொழுது சோதனைக்காரன் வந்து அவரை சோதித்தான் என்று பார்க்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையே நடக்கும். நீங்க நல்லா உட்கார்ந்து ஜெபிச்சு பாருங்க, ஜெபித்து முடிச்ச உடனே சோதனை வரும். இதுல தான் அநேக ஜனங்கள் தவறுகிறார்கள். அநேக ஜனங்கள் ஜெபிச்சா போராட்டமா இருக்கு பிரதர், ஜெபிச்சா சோதனை வருது பிரதர், ஜெபிக்காம இருந்த அந்த போராட்டமோ சோதனையோ வருகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் ஜெபத்தை தவிர்க்கிறத பார்க்க முடிகிறது. நல்ல கவனிங்க, ஜெபிச்சாதான் பரிசுத்தமா வாழ முடியும், ஜெபித்தாதான் வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கும், ஜெபித்தாதான் தேவ கிருபை கிடைக்கும், ஜெபித்தால் தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அது ஜெபித்தா அதோடு கூட சோதனையும் போராட்டமும் வருது. அதான் பிரச்சனை. அப்படியானால் நமக்கு சோதனைகளும் போராட்டங்களும் வரும்பொழுது அவைகளை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9-10 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கவனித்து பாருங்க, பிசாசு அடிமடியிலேயே கை வைக்கிறான். என்ன சொல்றான்னா, நீர் என்னை பணிந்து கொள்ளும், நான் இந்த உலகத்தை உமக்கு தருகிறேன். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த காலத்திற்கு முன்பு இந்த பிசாசானவன் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தபடியினால்தான் அவர் அவனை கீழே தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறோம். அவன் தள்ளப்பட்ட தூதன். பாருங்க, ஆதியிலையும் தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தான். இங்கே இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக வந்த பொழுதும் தன்னை தேவனாக பாவித்து அவரிடத்துல நீர் என்னை வணங்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் தந்திரம் உள்ளவன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது யாருக்குன்னா, நமது வாழ்க்கையை சீரழிக்க காத்து கொண்டிருக்கிற தந்திரம் உள்ளவனாகிய பிசாசு. எப்பொழுதெல்லாம் சிந்தையில அசுத்தமான எண்ணங்களை போடுகிறானோ, எப்பொழுதெல்லாம் பார்வையில தேவையில்லாத காரியங்களை கொண்டு வருகிறானோ, எப்பொழுதெல்லாம் நமது மனசுல பயங்களையும் அவிசுவாசங்களையும் விதைக்கிறானோ, அப்பொழுதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது அப்பாலே போ சாத்தான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை பிசாசை ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்யும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு பாவத்துல விழுந்து போகிறதுக்கு முன்பு உங்க சிந்தையில போராட்டம் வந்திருக்கும், அல்லது உங்கள் பார்வையில போராட்டம் வந்திருக்கும், அல்லது உங்கள் மனதிலே குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இதுல ஒரு தெளிவு வராத பட்சத்தில் அல்லது விடுதலை இல்லாத பட்சத்தில் தான் விழுந்து போகிற அனுபவம் காணப்படுகிறது. ஆகவே எப்பொழுது இந்த உங்கள் சிந்தை, பார்வை, மனது கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாக இல்லாமல் இருக்கிறதோ, குழப்பத்துல தடுமாற்றத்தில் இருக்கிறதோ, வாயை திறந்து சொல்லுங்க, அப்பாலே போ சாத்தான், என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை தாங்கி நடத்துகிற தேவன் என்னை பார்த்து கொள்ளுவார். அந்த வார்த்தையை சொல்லி எதிர்த்து நின்று ஜெபித்து பாருங்க, நிச்சயமா குழப்பத்திலிருந்து வெளியே வருவீங்க.
நிச்சயமா ஒரு சமாதானம் கிடைக்கும். நிச்சயமா அவருடைய கிருபை உங்களை தாங்கி நடத்தும். நீங்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதுதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள வார்த்தைகளை நீ தந்தபடியினால் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு சோதனையை ஜெயிக்கவும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவும் நீங்கள் கற்றுக் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த சோதனைக்குள்ளே சிக்குண்டு கடந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கை தூக்கி எடுப்பீராக, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஒவ்வொருவர் மீதும் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. உங்க நாமத்துல ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.